மாமா, நான் சாவியோட வீட்டுக்கு வருவேன்னு முத்தழகு எனக்காக அங்க காத்துட்டு இருப்பான். நீங்க அந்த சாவியை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. நான் எங்கன்னு கேட்டா சஞ்சீவ் கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல, அதனால கூட இருக்கேன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, இவ்வளவு நாள் தங்கச்சியை மட்டும்தான் சமாளிச்சேன், இப்ப முத்தழகையும் சேர்த்து சமாளிக்கணும், அவ்வளவுதானே? விடு, சமாளிச்சிடுறேன். மாப்பிள்ள, அக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அபி, இந்த காஃபியை குடிமா. எனக்கு வேண்டாம் அத்தை. ஹாஸ்பிட்டல் வந்ததுல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த காஃபியாவது குடிமா. இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம். சஞ்சீவ், இந்தாப்பா. சஞ்சீவ், அபி ரொம்ப பாவம்டா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டா. இப்ப கூட உனக்கு அடிபட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணி வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அபி, நம்மெல்லாம் வருத்தப்படுவோமேன்னு நம்ம கிட்ட காட்டிக்கல. இருந்தாலும் எனக்கு தெரியும், நீ அபிய கூப்பிட்டு தனியா பேசுடா, அப்பதான் அவ கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவா. சரி, அபிய கூப்பிடுங்கம்மா. சரிப்பா. அபி, சஞ்சீவ் ஒன்னு உள்ள கூப்பிடுறாமா. சொல்லு சஞ்சீவ். அபி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். பொய் சொல்லாத. சஞ்சீவ், என்ன சுத்தி அத்தை மாமான்னு எல்லாரும் இருந்தாலும் என் மனசு உன்னை மட்டும் தான் தேடுது. எனக்கும் நம்ம பாப்பாக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதானே. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அபி, இப்ப எதுக்கு அழுகிற? அதான் எனக்கு ஒண்ணு ஆகல. அப்புறம் என்ன? ஒரு சின்ன பிராக்சர், அது இன்னைக்கோ நாளைக்கோ சரியாயிடும். இருந்தாலும் உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதையே என்னால ஏத்துக்க முடியல சஞ்சீவ். அபி, இப்ப நீ நம்ம பாப்பாவை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்க. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருந்தா தானே பாப்பா சந்தோஷமா இருக்கும். அழக்கூடாது, சரி? சரி. சஞ்சீவ், இனிமே நீ கார் ஓட்ட வேணாம். அதான் பாண்டி இருக்காருல்ல, அவரே இனிமே கார் ஓட்டட்டும். சரி, ஓகே. அம்மா, சொல்லுங்கம்மா. உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? ஆமாம்மா. என் பையனுக்கும் ஆக்சிடென்ட் தாம்மா. பக்கத்து ரூம்ல தாம்மா என் பையனும் இருக்காரு. உங்க பையன் எப்படிமா இருக்காரு? என் பையன் பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் நான் வேம்புலி அம்மன் கோயிலுக்கு போய் குங்குமம் வாங்கிட்டு வந்து என் மருமகன் நெத்திலையும் தாலிலையும் வச்சு விட்டேன். அந்த அம்மா என் புள்ளைய காப்பாத்திடுச்சு. இப்ப என் பையன் ரொம்ப நல்லா இருக்காமா. உங்க புள்ளைக்கு அடிபட்டுடுச்சுன்னு நீங்க உங்க மருமக எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தத நான் பார்த்தமா. அதான் வேம்புலி அம்மன் கோயில் குங்குமத்தை உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தேன். இந்த குங்குமத்தை உங்க மருமக நெத்திலையும் தாலிலையும் வச்சு விட்டா உங்க பையன் ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது.
இந்தாங்கம்மா. தேடி வந்து நல்லது சொல்லிருக்கீங்க. நீங்களே இந்த குங்குமத்தை என் மருமக கையில கொடுங்க. சரிங்கம்மா. வாங்க. அபி, அத்தை, வாங்கம்மா. இந்த அம்மா பக்கத்து ரூம்ல இருக்காங்களாம். வேம்பிலியம்மன் கோயில்ல இருந்து குங்குமம் கொண்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கோமா. குடுந்தாம்மா. இந்த குங்குமத்தை உன் புருஷன் தீர்க்காயுசா இருக்கணும்னு நினைச்சு உன் தாலிலையும் நெத்தியிலையும் வச்சு வேண்டிக்கம்மா. ஏமா தயங்குற? குங்குமத்தை எடுத்து தாலியில வச்சுக்க. என் கழுத்துல தாலி இல்லம்மா. என்னம்மா சொல்ற? உன் புருஷன் உயிரோட இருக்கும்போது உன் கழுத்துல ஏமா தாலி இல்ல? அம்மா, அது என்ன விஷயம்னு நான் சொல்றேன். என் புள்ள தவறிட்டதா நாங்க தப்பா நினைச்சு என் மருமக கழுத்துல இருக்கிற தாலி இறக்கிட்டோம். திரும்ப ஏத்த மறந்துட்டோம். தெரியாம தானே தாலிய கழுத்துல இருந்து இறக்குனீங்க. மறுபடியும் உங்க பையன் கையால உங்க மருமக கழுத்துல தாலியை ஏத்துங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே உங்க பையன் கையால கோவில்லையோ இல்ல வீட்லயோ உங்க மருமக கழுத்துல தாலிய மறுபடியும் ஏத்திருங்க. சரிம்மா. சரி, வரேன். மா, டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொன்னாரு? இன்னைக்கே ஆகலான்னு சொல்லிட்டாருப்பா. கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பிடலாம். சரி. ஏ ஸ்ரீஜா, சஞ்சீவ் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கானா? எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்கான்னு ரிசப்ஷன்ல கேட்கலாம். வா. வாமா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். கார் ஆக்சிடென்ட் ஆகி சஞ்சீவ்ங்கிற பேர்ல யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஐயோ, அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க மேடம். அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்கள பத்தி உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? கமலம், ஐயோ கமலம், அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதம்மா. அவங்க போய் சொல்றாங்க. மேடம், அது வராரு பாருங்க சீஃப் டாக்டர். அவரை கேளுங்க, அவர் சொல்லுவாரு. கமலம், உன்னை விட்டா வேற யார் இருக்கா எனக்கு லைஃப்ல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. சத்தியமா நான் எதுவும் பண்ணலமா.
வேண்டாம், ஏற்கனவே கரண்ட்ல இருக்கிறத மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல புதுசாலாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த தேவதைய கண்டும் காணாம போறதுதான் நல்லது. டாக்டர் ஐயோ, நாம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சா கூட இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. எஸ் டாக்டர், இந்த ஹாஸ்பிடல்ல சஞ்சீவனி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? சஞ்சீவ பத்தி இவளுங்க எதுக்கு கேக்குறாளுங்க? சொல்லுங்க டாக்டர். சஞ்சீவன் ஒருத்தர் என் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாரு. கார் ஆக்சிடென்ட்ல கால் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கு. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்னொரு காலை எடுத்திருப்பாங்க. என்னோட டேலண்ட்ல அவர் சரியாகிட்டேன். இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி கிடுகிடுன்னு ஓடிட்டாரு. இப்பதான் போறானா? தப்பிச்சிட்டான் ஸ்ரீஜா. அந்த சஞ்சீவ அபிகிட்ட எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்த்தா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கானே. ஹலோ, ஐ couldn't understand. வாட் மாட்டிக்கிட்டான், வாட் தப்பிச்சிட்டான்? இல்ல டாக்டர், சஞ்சீவ் உங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கும் போதே சஞ்சீவ் மாதிரி பாண்டின்னு ஒருத்தர் இருந்தானா? ஆமா, அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அம்மா, நம்ம நினைச்சது சரிதான். சஞ்சீவ் பாண்டி அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தப்ப அபி முத்தழகு கிட்ட மாட்டிக்காம தப்பிக்கதான் தனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி டிராமா பண்ணிருக்கான். என்னது டிராமாவா? வாட் டிராமா? அத நான் தெளிவா சொல்றேன் டாக்டர். சஞ்சீவும் பாண்டியும் நீங்க நினைக்கிற மாதிரி 2 ஆள் இல்ல, 2 பேரும் ஒரே ஆள் தான். சஞ்சீவ் தனக்கு கால்ல அடிபட்ட மாதிரி எல்லார்கிட்டயும் நடிச்சிருக்கான். அதே மாதிரி பாண்டியாவும் உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சிருக்கான். வாட் யூ மீன்? சஞ்சீவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மை, ட்ரீட்மெண்ட் பண்ணது நானு. எனக்கு தெரியாதா? உண்மையா? இல்ல டாக்டர், அதுக்கு சான்ஸே இல்ல. சஞ்சீவும் பாண்டியும் ஒரே இடத்துல பார்த்தமா, எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படத்துல பார்த்த மாதிரி. 2 பேரும் ஒரே ஆளா இருந்தா எப்படி பார்த்திருக்க முடியும்? கொழும்புறாளுங்க. அது மட்டும் இல்ல, சஞ்சீவ பெட்ல இருந்து தூக்கி உட்கார வச்சு மருந்து மாத்திரை கொடுத்ததெல்லாம் பாண்டி தானே. பாண்டி இஸ் a very decent fellow மா. இத பாருங்க, தேவையில்லாம 2 பேர் கற்பனை பண்ணி என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு சர்ஜரிக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பாடா, எப்படியோ சஞ்சீவ காப்பாத்தியாச்சு. ஹலோ நர்ஸ், கத்திரிக்கோல் ரெடி பண்ணி ஆபரேஷனுக்கு இதோ வந்துறேன். ஓகே. என்ன ஸ்ரீஜா, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை சஞ்சீவும் பாண்டியும் வேற வேற ஆள் தானோ? நாம தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோமோ? இல்லம்மா, என்னால இந்த டாக்டர் சொல்லிட்டு போறத நம்ப முடியல. சஞ்சீவ் பாண்டி ஒரு ஆள் இல்ல, 2 பேரு தானு நாம பக்கத்துல வச்சு பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன். பாண்டி சாவி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஆளை காணமே. ஆஸ்பத்திரியில என்ன பிரச்சனையோ? பேசாம மாமா வர சொல்லாம நாமளே ஆஸ்பத்திரி போய் சஞ்சீவ் சாரை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே மாமா கிட்ட சாவியை வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆமாமா, அதை பண்ணிருக்கலாம். சரி, இப்ப மட்டும் என்ன, நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. ஏங்க, எதுவும் வேணாங்க. நீங்க அந்த பக்கம் போன உடனே பாண்டி சாவி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துருவான். பேசாம இருங்க, அவனே வந்துருவான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அந்த பக்கம் போய் பாண்டி இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்காது, நாம இங்கே இருப்போம்.
காளி வரான், சாவி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாப்பா காளி, வா. வணக்கம். வாப்பா. பாண்டி ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ள கூட ஒத்தாசியா இருக்கான். அதான் பாண்டியால வர முடியலன்னு வீட்டு சாவி என்கிட்ட கொடுத்தமிச்சேன். இந்தாங்க சாவி. கொடுப்பா கொடுப்பா. சரிங்க, நான் வரேன். என்னண்ணே வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. இல்லம்மா பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். பாப்பா உள்ள வாப்பா. வா தம்பி, உள்ள வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க தம்பி. உட்காருங்க தம்பி. மாமா சஞ்சீவ் சாருக்கு கால்ல பிராக்சர்னு சொன்னாரு. சீக்கிரம் குணமாயிடும்ல? பெரிய காயெல்லாம் இல்லம்மா, சரியாயிடும். தம்பி எங்க விசேஷத்துக்கு வரும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. அதை நினைச்சாதான் எங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா, சரியாயிடும். அண்ணே இருங்க, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். முத்தழகு, தம்பி முத தடவையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. டீலாம் குடுக்க கூடாது, முறையா பால் காய்ச்சி தான் குடுக்கணும். பால் குடிப்பீங்கல்ல? குடிப்போமா? அதெல்லாம் குடிப்பாருமா, நீ கொண்டு வந்து குடு போ. சரிங்க அத்தை. அண்ணே இந்தாங்க. குடுமா. என்னென்ன கல்யாண போட்டோவே உத்து பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். பால் குடிச்ச வீட்டுக்கு பாதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என் மாப்பிள்ள கூட சேர்ந்துகிட்டு பொய்யா சொல்றேன். இதுக்கு முடிவு காலம் எப்போ வரப்போகுதோ? அண்ணே பாண்டி மாமா சஞ்சீவ் சார் கூட ஒத்தாசையா இருக்காரா? பின்ன ஒத்தாசையா இல்லாமலா? பாண்டி இருக்கிறதுனாலதான் எங்களால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடுமா. ஓ அப்படியா? அண்ணே சஞ்சீவ் சார் குணமாகற வரைக்கும் வேணா மாமா சஞ்சீவ் சார் கூட இருக்கட்டுமே. இது நல்ல ஐடியாவா இருக்கே. இத வச்சே மாப்பிள்ளைய இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல தங்க வச்சிடலாம். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். பாண்டி சஞ்சீவ் கூட இன்னைக்கு முழுக்க இருந்தா ஒத்தாசியா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க எல்லாரும் பாண்டி இல்லாம தனியா கஷ்டப்படுவீங்களேம்மா. அது பரவாயில்லண்ணே. பாண்டி மாமா முன்ன பாத்துட்டு இருந்த வேலைக்கு ராத்திரி வீட்டுல தங்கவே தங்காது. அதனால எங்களுக்கு இதெல்லாம் பழகிருச்சு. மாமா சஞ்சீவ் சாருக்கு ஒத்தாசையா இருந்துட்டு காலையில வரட்டும். சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. சரிம்மா, வரேன். வரங்க ஐயா. சரி வாங்க. சரிப்பா. சரிம்மா, வரேன். சரிங்கண்ணே, பாத்து போங்க. வரமா. சஞ்சீவ், இப்ப வலி எப்படிப்பா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சஞ்சீவ், இந்த சஞ்சீவ் இந்த மாத்திரையை போட்டுக்கோ. மாப்பிள்ள எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. இந்தா தண்ணி இந்தா. என்ன மாப்பிள்ள பண்ண போற? ஏதாவது பண்ணு. அபி, என்னத்த? சஞ்சீவ மெதுவா ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைமா. சரிங்க அத்தை. சஞ்சீவ், ரூமுக்கு போலாமா? வா. சஞ்சீவ் பாத்து. உலக நடிப்புடா சாமி. பாத்துடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? வேணாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. சஞ்சீவ், மாடி ஏறி போயிடுவியா? அம்மா,
பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நானே போயிடுவேன். அதுக்கு இல்லடா. அம்மா அவன சின்ன பையனா, நடக்க முடியலன்னா அவனே சொல்லுவான், விடுமா. சரிப்பா, நீ மாடிக்கு போ. சஞ்சீவ் பாத்து பாத்து. சிந்தாமணி, ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு எனக்கு ஃபோன் பண்ண, ஏன் வரல? யார் வரல? நீங்க கோவில்ல மாட்டுவீங்கன்னு நாங்க கோவிலுக்கு வந்தோம். நாங்க கோயிலுக்கு வரும்போது நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க. சரி, ஹாஸ்பிட்டல்ல வந்து மாட்டுவீங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாம் ஒரு ½ அன் அவர் கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. இல்ல இன்னைக்கு கண்டிப்பா மாட்டி விட்டுருப்பேன். ஓ, என்னத்தான் குத்தி பேசுறிய? இரு, உனக்கு வச்சது பத்தாது, இன்னும் வைக்கிறேன்.